நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா நோட்ஸ் ஆஃப் ஓகே 10th ஸ்டாண்டர்ட் சென்டம் எடுக்கிறதுக்கு எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் ஆர்டர் வைஸ் படிச்சிருக்கணும், கான்செப்ட் வைஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம அனாலிசிஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படிலாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். தமிழ் மீடியத்துக்குமே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 2 மீடியத்துக்கு இருக்கிறனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் மை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இது நீங்கள் படிக்கிறது மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 80 to 80+ to 85 கிட்டே எடுக்கலாம். ஸோ எப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 10th குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த இயரும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் உங்களுக்கு எந்த சாப்டர் ரொம்ப டஃபாக இருக்குது, மேக்ஸ் ப்ரிப்பரேஷனாக உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. 1 to 5 ஃபுல்லாக இருக்குது. சாப்டர் 3.1 3.15 வரைக்கும் 4.1 4.2 எக்ஸசைஸ் 6.1 இதுதான் உங்களுக்கு சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்பதான் உங்களுக்கு புரியும். 7 8 9 10 ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்குக்கான குயிஸ் லிங்க் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின், 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த 2 கொஸ்டின்ஸும் நீங்கள் இன்னிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. மேக்ஸில் தாராளமாக எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் முக்கியமாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் 2 கொஸ்டின் பேப்பர்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட தயவு செய்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. 43ல் ஏபி, அப்புறம் 44ல் ஏபி கிராஃப். இது ஃபர்ஸ்ட் செட் கொஸ்டின். செகண்ட் செட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், போர்ஷன்ஸ் வந்து எல்லாம் காமன் தான். ஸோ இதில் இருக்கிற 1 மார்க்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 7 அப்புறம் 8 9 10 11 12 13 14. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர் 3ல் தான் கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றத பாருங்கள், கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டம்லாம் எழுதிருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டம்லலாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க மேக்ஸமேட்டிக்ஸில் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வரும் உங்களுக்கு, எல்லா கொஸ்டின்ஸும் தெரியுதா, இந்த குவார்டர்லி கொஸ்டின்ஸில் நாங்கள் எடுத்த 2 செட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸுக்கு போனாலே போதுமானது. சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். இந்த 2 கொஸ்டின்ஸ் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம அப்டேட் பண்ணதுலாம் வந்திருக்கா, எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கிடைக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 2 or 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம போட்ட 2 மாடல், அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தமிழ் மீடியம்கானது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான லிங்க் 2மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணால் டீச்சர்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஸ்டூடெண்ட் நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 செட் மாடல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், அந்த இங்கிலீஷ் மீடியமில் இருக்கிற 2 செட் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது போக இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா தமிழ் மீடியமே என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குவாலிட்டிக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் மறக்காமல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸும் பாருங்கள், உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? இதில் கம்பல்சரி பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்றது. சாப்டர் 5 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க கிராஃப் ஜாமெட்ரி 16 மார்க், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே பசங்களா? ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் நீட்டாக கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருங்க. 3rd சாப்டர் 5th சாப்டர் இந்த 3 சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. 6.1 இருக்கிற அந்த ப்ரூஃப் சம்மு சால்வ் பண்ணுற சம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சம்ஸை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 4th சாப்டரில் உள்ள தியரம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 5th சாப்டரில் ஈஸி தான். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், அப்புறம் அந்த ஸ்லோப்பு, ஸ்ட்ரெயிட் லைனு, மிட் பாயிண்ட்டு, அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு, அப்புறம் இன்டர்செப்ட் ஃபார்மு, அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் கொலினியர் அந்த கான்செப்ட். 3rd சாப்டர் பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஆல்பா பீட்டா சம் கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அது இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3rd சாப்டரில் அந்த ஜிசிடி, எல்சிஎம், ஸ்கொயர் ரூட்டு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, சால்வ் த ஈக்குவேஷனு, அந்த கான்செப்ட், அப்புறம் நேச்சர் ஆஃப் த ரூட்டு, அது ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேகா சம் 300க்கும் 500க்கும் பிட்வீனில் உள்ள அந்த சம்ஸ், அந்த கொஸ்டின் ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ், ஏபிஜிபி, சம் ஆஃப் 3 கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம்ஸ், அந்த ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது நான் சொன்ன ஆர்டரில் படித்தது ஈஸியாகவே சென்டம் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் கிரியேட்டிவ் 1 மார்க். அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸில் தான் செக் வைப்பாங்க. அந்த கிரியேட்டிவ் 1 மார்க் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சார் எனக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு நான் பிடிஎஃப்லையும் கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். அந்த அதில் இருக்கிற 38 மாவட்டத்துக்கு கொஸ்டின்ஸில் 1 மார்க் ரிவைஸ் பண்ணாலே டெஃபினட்டாக கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் உங்களுக்கு லெஸ் ஆகாது. கம்பல்சரி கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்றத உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.